உதயநிதியை அவ்வளவு எளிதில் முதல்வர் சீட்டில் உட்கார வைக்க முடியாது. உதயநிதிக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு பக்கம் விஜய் இருப்பார், இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருப்பார். இவர்கள் இருவரையும் கடந்த உதயநிதி முதல்வர் ஆகிவிடுவாரா? ஸ்டாலின் பெரிய எதிர்ப்பு இல்லாமல் முதல்வராகிவிட்டார். அந்த அதிர்ஷ்டம் உதயநிதிக்கு இருக்கிறதா? தமிழக அரசியலில் வாரிசு அரசியல் குறித்த விவாதங்கள் எப்போதும் முன்னிலையில் இருக்கும் சூழலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பது என்பது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதைப் போல அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது என்ற கருத்து அரசியல் வட்டாரங்களில் வலுவாக எழுந்துள்ளது. தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரை நூற்றாண்டு கால அரசியல் உழைப்பு மற்றும் கருணாநிதி அவர்களின் மறைவிற்கு பிறகு பெரிய அளவில் உட்கட்சி எதிர்ப்புகள் இல்லாத சூழலில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அத்தகைய அதிர்ஷ்டம் இருக்குமா என்பது சந்தேகமே. ஏனெனில் அவர் தற்போதே பலமுனை போட்டிகளையும் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் சினிமா மற்றும் பொதுவாழ்வில் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கவர்ந்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. விஜய் தனது அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தவக மாநாடு மற்றும் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவது திமுகவின் வாக்கு வங்கியில், குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதியின் அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விஜய் விளங்குவார் என்பதால் சினிமா பிம்பத்தை கடந்து அரசியல் களத்தில் விஜயை எதிர்கொள்வது உதயநிதிக்கு அத்தனை எளிதானதாக இருக்காது. மறுபுறம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு எதிரான அரசியல் போக்கை மிகவும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். ஊழல் புகார்கள் மற்றும் வாரிசு அரசியல் விமர்சனங்களை முன்வைத்து அண்ணாமலை நடத்தும் பிரச்சாரங்கள் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் இடங்களிலேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. உதயநிதி ஸ்டாலினை வாரிசு என்ற ஒற்றை அடையாளத்திற்குள் முடக்கி அவரை மக்கள் மத்தியில் ஒரு நிர்வாக திறமையற்ற தலைவராக சித்தரிக்க அண்ணாமலை தொடர்ந்து முயன்று வருகிறார். இத்தகைய ஆக்ரோஷமான அரசியல் அணுகுமுறை உதயநிதியின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமையக்கூடும். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகும் போது இருந்த அரசியல் சூழல் வேறு, தற்போது உதயநிதி எதிர்கொள்ளும் சூழல் முற்றிலும் வேறானது. அப்போது அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் திமுகவிற்கு சாதகமாக அமைந்தன. ஆனால் இப்போது புதிய கட்சிகளின் வரவும் தேசிய கட்சிகளின் தீவிரமும் களத்தை மிகவும் சிக்கலாக்கியுள்ளன. விஜய் மற்றும் அண்ணாமலை ஆகிய இரு துருவங்களையும் கடந்து மக்களிடம் தனது தனித்துவமான முத்திரையை பதித்து உதயநிதி முதலமைச்சர் ஆவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. தந்தை ஸ்டாலினுக்கு இருந்த அந்த சுமூகமான அரசியல் பாதை உதயநிதிக்கு அமைய வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. முடிவாக தமிழக அரசியல் களம் இனி வரும் காலங்களில் ஒரு கடுமையான மும்முனை அல்லது நான்முறை போட்டியை சந்திக்க உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தன்னை ஒரு முதிர்ச்சியான தலைவராக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதே வேளையில் விஜய் மற்றும் அண்ணாமலை போன்றவர்களின் அரசியல் விஸ்வரூபம் அவருக்கு பெரும் நெருக்கடியை தரும். இந்த சவால்களை கடந்து அவர் முதலமைச்சர் நாற்காலியை எட்டுவது என்பது அவரது தனிப்பட்ட உழைப்பு மற்றும் அரசியல் ராஜதந்திரத்தை பொறுத்தே அமையும். காலமும் மக்களின் தீர்ப்பும் மட்டுமே இதற்கு இறுதியான பதிலை கொடுக்க முடியும்.